இன்னைக்கு திருசூல மேடையில ஊர் பஞ்சாயத்து கூடுது, எல்லாரும் மறந்துடாம ராத்திரிக்கு வந்துருங்கோ. அம்மா தாயே வடிவழகி, என் வாக்குல நின்னு நீதிக்கும் சத்தியத்துக்கும் வழிகாட்டம்மா. இந்த நிக்கிறான குப்பை நேத்து கள்ளச்சாராயத்தை ஃபுல்லா போட்டு வயல்ல வேலை செஞ்ச பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான். தண்ணி மயக்கத்துல நிலகட்டு தப்பு பண்ணிட்டேங்க. இந்த ஊர் பெரிய மனுஷங்க என் மேல இறக்க வச்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா என் ஜென்மத்துக்கும் என் தாயறிய எந்த தப்பு செய்ய மாட்டேங்க. டேய், இந்த ஊர்ல குச்சி வீட்டுக்கு ஒரு நாயம் மச்சு வீட்டுக்கு ஒரு நாயன்னு இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே நாயம் தான், தெரிஞ்சுக்க. எப்படி? எசமா, என் பெஞ்சாதி நிறமாசம் வைத்துக்காரிங்க. ஆமா, அவனை சொன்னாங்க. ஏது இவரை பாதிக்குதோ? உன் வில்லங்க புத்தி உன்னை விட்டு போவாதே. சும்மா இருங்களையா, இம்சை பண்ணுவீங்களே. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. குப்பை செஞ்ச தப்புக்கு பஞ்சாயத்தின் தீர்ப்பு. ஊர் கட்டுப்பாட்டின்படி நாளைக்கு சூரியன் மறையத்துக்குள்ள அவனும் பஞ்சாதி இந்த ஊர் எல்லையை தாண்டி போயிடணும். இந்த பாருங்க, தப்பு செஞ்சவன் தப்ப ஒத்துக்கிட்டான், அதை மன்னிக்கிறதா மனுஷத்தனம். அதை விட்டுட்டு நிறமாச கர்ப்பிணிய உடனே ஊரை விட்டு அனுப்புறது அவ்வளவு நல்லதில்லை. இந்தா நல்லது கெட்டது நியாயம் நேர்மை எல்லாம் பஞ்சாயத்துக்கு தெரியும். இங்க யாரும் பாடம் நடத்த தேவையில்ல. அப்ப இந்த முடிவுதான் உங்க தீர்ப்பா? ஜப்பார் ஆறுமுகம், நீயும் உன் தம்பி கோவப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஊரு முக்கியம், ஊரு கட்டுப்பாடு தான் முக்கியம். கட்டிக்க போற முறை பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னால கைய பிடிச்சு இழுத்தா இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. அண்ணே, இது நியாயமான பஞ்சாயத்து தெரியல, வாங்க போலாம். பஞ்சாயத்து தீர்ப்பு தாங்க ஐயா சொன்னா. பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த ஊர் சட்டத்திட்டலாம் உன் புருஷனுக்கு தெரியல. ஐயா, உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு காலத்துல மடத்தனமா மன்னிச்சு விட்டதனால ஒரு உத்தமி மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிட்டா. அவளோட ஆவி இந்த ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த ஊரை அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக உருவானதுதான் ஊர் திரிசூலமும் மேடையும். அதுக்கு எதிராவா என்ன நடக்க சொல்ற? போடா வெளியே போ. அக்கா, இந்தாங்க தங்கச்சி, நீ நல்லா இருக்கணுமா? நாங்க வர்றோம்மா, வர்றோம்மா. சபாஷடா கண்ணா. மைனர், என்ன பார்வை ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல, ஆடு பகை குட்டி உறவான பார்த்தேன். பொடி வச்சு பேசுறீங்க? நீ செஞ்ச காரியம் இந்த ஊருக்கு தெரிஞ்சா உங்க அப்ப மானஸ்த மானசாமி தேவருடைய மானம் பொடி பொடியா போயிடும். மைனர், மிரட்டுறியா? அது இந்த முத்தம்மா கிட்ட வேண்டாம். நீ சின்ன பிள்ளை கண்ணா, விளைவு தெரியாம விதை விதைக்கிற. பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்கின குப்பனுக்காக யாருக்கு தெரியாம நீ உதவி செய்யற, அதுல என்ன தப்பு? வந்துருவானுங்களே. ஊரை விட்டு போறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லலையே, வா சொன்ன. ஏண்டா தம்பி, சம்மன் இல்லாம இந்த விஷயத்துல ஆஜராகிற என்ன? இவர் பெரிய ஹைகோர்ட், சம்மன் வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஏய், நீ வீட்டுக்கு போகல, இவரை ஒரு ஆளுன்னு மதிச்சு பேசி நிக்கிற. ஏய், நான் அந்த பொண்ணை கேட்டா நீ யாரா பதில் சொல்ல? நான் யாரா? அத அங்கேயே கேட்டுக்க. போன்னு சொல்றேன்ல, போ. டேய், எவனும் என் விஷயத்துல தலையிட்டது இல்ல, நீ தலையிட்டல. இதனுடைய விளைவை போக போக பாரு. பாண்டியா, உன் கணக்கு சீக்கிரம் தீர்த்துறேன். எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும். வரட்டுமா? ஏங்க, இவர் யாருங்க? கல்யாணங்கிறாரு, கண்ணம்மாங்கிறாரு. இவரா? பேரு வேலுப்பிள்ளை. ஏன் இப்படி இருக்காரு? அது ஒரு பெரிய கதைங்க. வாலிப வயசுல எல்லாருக்கும் வர்ற நியாயமான காதல் ஆசைதான் இவருக்கும் வந்துச்சு. இதே கிராமத்துல தன்னுடைய காதலியோட
கைகோத்து பறந்தாரு. அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்ட வந்து ஆசை ஆசையா சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். விடிஞ்சா கல்யாணம், தாலி வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனவரு திரும்பி தாலியோட வரும்போது தன்னுடைய காதலி ஊர்க்குளத்துல பிணமா மிதந்திருந்தா. அன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானவரு தன்னுடைய காதலி திரும்ப வருவான்னு நினைச்சுக்கிட்டு இந்த தாலியோட பைத்தியமா ஊரெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏங்க அந்த பொண்ணு எப்படி செத்துச்சு? யாருக்கு தெரியும்? கன்னி பொண்ணு, கண்ணுக்கு அழகா இருப்பா. யார் கைப்பட்டதோ கண்பட்டதோ, இந்த சாவு யாருக்குமே புரியாத ஒரு புதிராவே இருக்கு. நீ எங்க இங்க வந்த? தள்ளுமா, உன்னை தொட்டவன் கைய வெட்டாம விட மாட்டேன். அவர் என்ன தொட்டதுன்னு யார் சொன்னது? இந்த மாடசாமி தேவர் மகளை தொடறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? பின்ன அந்த வில்லங்க சொன்னானே, அந்த ஆளு எட்டுக்கும் கூடுவான், இழவுக்கும் கூடுவான். விவஸ்தை கிட்ட வில்லங்க அவன் பேச்சு கேட்டு வந்துட்டீங்களே. ஆஹா, ஏய், உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், என் பொண்ணு நிழல கூட ஒருத்தன் தொடக்கூடாது. தொட்டீங்க ஈரக்கொலை ஆத்துருவேன். சரிதான் போயா. இவருக்கு மட்டும் இந்த அறுவாலை தூக்க தெரியுமோ? எங்களுக்கும் தெரியும். வா தம்பி. என்ன முத்தம்மா, அங்க பிரதேசம் எல்லாம் பலமா இருக்கு, என்ன வேண்டுதல்? அது அந்த ஆத்தாவுக்கே தெரியும். தம்பி, யார் பேருக்கு அர்ச்சனை? அதுவும் அந்த ஆத்தாவுக்கே தெரியும். என்ன முத்தம்மா, பயமா? உன்னை துணிச்சல்காரி நினைச்சேன், ஆனா இப்படி பயப்படுற? ஆமா, நான் உன்னை தொடலேன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி ஏன் என்ன காப்பாத்தின? ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தது தெரிஞ்சா ஊர் பஞ்சாயத்துல உங்களை நிக்க வச்சு இந்த ஊரை விட்டு அனுப்பிடுவாங்களே. அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல வேற என்ன இருக்கு? இதுக்காக அழுகுற? இந்த ஊர் இல்ல, உலகமே விரட்டினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என்னையா கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஹோட்டலுக்கு போய் டிபன் சாப்பிட்டு வரேன். ஆளை பாரு. மல்லிகைப்பூ. யோ யோ, எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் வச்சு விடியா? அதுக்கு வேற ஆளை பாரு. யோ யோ, கண்ணி பொண்ணு ஆசையா பூ கேக்குது இல்ல, குடுப்பா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரிம்மா, நீங்க சொல்றதுக்காக கொடுக்குறேன்.